வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான தேர்வு அப்படின்றது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வு. அதை கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி எழுதி அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும், ஏன்னா ஒரு தேர்வு எழுதுனா நமக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். பட் 10லேருந்து 12 வருஷம் சாலிடாக வெயிட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் வரலாற்றையே ஒரு முதல் தடவை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 12 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தேர்வோட முதல் எக்ஸாமு, அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து அதே தேர்வுக்கு 2வது எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ட்ராபேக். ஏன்னா 12 வருடங்களுக்கு முன்னாடி படித்த நபர்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கூல் புக் இருக்கும், அவங்களோட டச்சு படித்ததுக்கான டச்சு இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லாராலையும் அதை பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது டவுட்டு தான். ஏன்னா 2013-15 தேர்வு எழுதிட்டு ஆல்மோஸ்ட் 10 வருடம், 13 எழுதுனவங்கலாம் 12 வருஷம், 15 எழுதுனவங்களுக்கு ஒரு 10 வருஷம் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே 12 வருஷம் வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷங்கள் வெயிட் பண்ணி, அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மாதிரி தான் அது தகுதி தேர்வு, வெறும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. மெயின்ஸ் எக்ஸாம் 13 வருஷம் கழிச்சு டிஎன்பிசியில் வச்சா என்ன நடக்கும், அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போயாவது வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம வரவேற்கணும். அது ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று வச்சுட்டாங்க. அதிலேயே எல்லோரும் தகுதி அப்படின்றத அடைஞ்சாச்சு. ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கும்போதே அதற்கான முழுமையான ஒரு இது முடிஞ்சுது அந்த இடத்துலையே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நியமன தேர்வு வச்சு அதில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, அதில் எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டு அதில் எடுத்து இருக்கிற வேகண்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை அப்படின்றது தேர்வர்களோட மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. நம்மளும் கோரிக்கையாக வைக்கிறது அதுதான். ஏன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுறது யாருமே சர்வசாதாரணமாக அந்த இடத்துக்கும் வர முடியாது. ஸோ தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குன்னு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதுக்குன்னு ஹெவியாக படிச்சிருப்பாங்க, அதுக்கான ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு நம்ம மதிக்கிற அளவுக்கு தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வேலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான கோரிக்கையாக இருக்கணும். ஸோ மற்றபடி அடுத்து, அதாவது இது நடக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு வேக்கண்டாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற வார்த்தைக்கு போகணும். ஃபஸ்ட்டு நமக்கு மெயினானது என்ன, தகுதி தேர்வு தான். அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவும் இருக்குது. தாழ்மையான கோரிக்கையும் கம்பல்சரி இதுதான் மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று மட்டும் நமக்கு பண்ணி நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய வரலாற்று சாதனையாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் மற்ற அனைத்து துறைகளிலுமே. ஏன்னா ஒரு ஒரு துறையில் தகுதி தேர்வு பெற்றவங்க எல்லாருக்குமே 2013லேருந்து இப்போ 2022 வரையும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருமையான விஷயம். இதில் ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் இல்லைங்க. ஒரு 2 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோலாம் இல்லை. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுனதே 25,000 பேர் தான். ஸோ அதில் பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 அதுக்கு மேலே தான் வரும். 21, 22 அப்படிங்கிறது. ஸோ இதற்கு முந்தைய ஆண்டுகளில் 20,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை ஒரே நேரத்தில் ஒரே கையெழுத்தின் மூலயமா ஒரு விழா ஏற்பாடு பண்ணியே அவங்க பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதற்கு முன்பு 2008-09 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ப்ரொசீஜர் ஒரு 50,000 காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஸோ அப்போ 50,000 பணியிடங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 30,000 20,000 பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ இந்த இதில் நமக்கு வேக்கன்சி எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப அதிகப்படியான வேகன்சி கிடையாது. இருக்கிற ஸ்கூலில், தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, அதற்கான ஆசிரியர் தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி அவங்க போட்டாலுமே
10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அப்படின்றது உருவாகும், வரும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து கணிப்பு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆசிரியர்களாக இருக்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு மாவட்டத்துலேயும் சரி, ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் சரி, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க, ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான காரணங்கள்னாலேயே நிறைய பேர் வந்து பள்ளிக்கு அனுப்பாமல் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மேபி கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கான ஒரு நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது நம்ம எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வருது அப்படின்றத. அதே போல் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த தேர்வுக்கான அப்டேட் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன வெளியில் போகுது அப்படின்றது மாதிரியான அனைத்து தகவல்களையும் நம்ம குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுவோம். அதே போல் அந்த குரூப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு யூடியூப்லேயே வந்துட்டு வீடியோவாக போட்டு கொடுப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணால் மட்டும் எஸ்ஜிடி பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன தகவல்கள் அப்படின்றது எல்லாமே முழுமையான தகவல்களோடு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் சொல்லணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் பழைய வீடியோக்களில் நிறைய இருக்குது. அதே போல் இந்த போஸ்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட எஃபர்ட் அப்படின்றது 100% வெளிப்படையாக தெரிஞ்சு எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நல்லதே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.